الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا ناديتم إلى الصلاة اتخذوها هزوا ولعبا ذلك بأنهم قوم لا يعقلون. صدق الله العلي العظيم. சங்கமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதிய தராவியினுடைய ஆயத்தில் வல்ல அல்லாஹு தாலா நாம் அனைவரும் தொழுகக்கூடிய இந்த ஐவேளை தொழுகைக்காக வேண்டி அழைப்பு விடக்கூடிய பாங்கோசையை பற்றி பேசுகிறார். மொத்த குர்ஆனில் அல்லாஹு தஆலா பாங்கோசையை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு ஆயத்து இந்த ஆயத்து மட்டும்தான். இன்னொரு ஆயத்து வரும், அது வெள்ளிக்கிழமை பாங்கு சொல்லப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்லாஹ் பேசுவார். ஆனால் ஐவேளை தொழுகையை பற்றி உண்டான ஆயத்து பாங்கோசையை பற்றி அல்லாஹ் பேசுவது என்பது மொத்த குர்ஆனில் இந்த ஒரே ஒரு ஆயத்து. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வஇதா நாதைத்தும் இலஸ் ஸலாத்தி தஃதுஹா, உங்களை தொழுகைக்காக வேண்டி அழைத்தால் தொழுகைக்காக வேண்டி அழைத்தால் அந்த காபிர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஹுசுவம் வலஇபா, அவர்கள் விளையாட்டாகவும் அதை கேலி பரிகாசமாகவும் செய்கிறார்கள். ذَلِكَ بِأَنَّهُمْ قَوْمٌ لَا يَعْقِلُونَ, அல்லாஹ் சொல்கிறான், அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தினர்கள் அவர்கள் அறிவிலர்கள், அவர்கள் அறிவு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய இந்த பாங்கோசையை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஒன்று, தொழுகைக்காக சொல்லப்படக்கூடிய இந்த பாங்கு, இப்போது இருக்கக்கூடிய இந்த பாங்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்ததா என்றால் இல்லை. அதே போல் பாங்கோசையை கேட்கக்கூடியவர் அவர் அதற்கு எப்படி பதில் சொல்ல வேண்டும்? பாங்கு எப்படி இஸ்லாத்திற்குள் அதனுடைய வரலாற்றின் அடிப்படையில் எப்படி வந்தது? ஆரம்ப கட்டத்தில் பாங்கு சொன்ன பிரபல்யங்கள் எல்லாம் முதலில் யார்? பாங்கு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சிறப்பு என்ன? இது அத்தனையும் இந்த ஆயத்துக்கு அடங்கும். நாம் அதை பார்க்க இருக்கிறோம். முதலில் தற்போது இருக்கக்கூடிய இந்த பாங்கு என்பது ஆரம்ப கட்ட காலத்தில் கிடையாது. அப்ப என்னன்னா, அஸ்ஸலாத்து ஜாமியா என்று சொல்வார்கள். எல்லோரும் தொழுகைக்காண்டி ஒன்று தேருங்கள் என்று சொல்வார்கள். உடனே ஒன்று கூட்டப்படும், தொழுது விடுவார்கள். எப்படி இப்ப மையத்துடைய ஜனாசாவுடைய தொழுகைக்காக வேண்டி அந்த ஃபர்து முடிஞ்ச உடனே ஒரு வாட்டி ஏலான் செய்யப்படுகிறதோ, அது போல பொதுவாக ஏலான் செய்யப்படும், அதுடன் தொழுகை முடிந்துவிடும். இதுதான் ரொம்ப காலத்துக்கு இருந்தது. இந்த பாங்கு எப்போது வந்தது என்றால், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் அங்கு கிப்லாவுடைய மாற்றத்திற்கெல்லாம் பிறகுதான் சஹாபாக்கள் இந்த தீன் அதிகமாக பரவ ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். இப்ப தொழுகைக்காக தூரம் இடத்துல இருந்தா சஹாபாக்கள் வர துணிந்து விட்டார்கள். இப்ப இப்படியே நம்ம தொழுகை நடத்திட்டு இருந்தா சரியான நேர குறிப்பு பல பேர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். வந்து பார்த்தா தொழுகை முடிஞ்சிருக்கும். அப்ப அதற்கு ஏதாவது ஒரு அழைப்பை போன்று ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்தார்கள். அப்ப ஒவ்வொரு சஹாபியும் தன்னுடைய ஒவ்வொரு விதமான ஒரு கருத்தை எடுத்து சொன்னார்கள். ஒரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், தற்போது இருக்கக்கூடிய நிலையிலே ஆளுக்கு ஒரு சஹாபியாக போய் ஒவ்வொரு தெருவாக போய் தொழுகைக்கு நேரமாகிவிட்டதே என்று சொல்லி கூப்பிட்டு வரலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தடவையும் இப்படி போய் கூப்பிட்டு வர முடியுமா? அந்த கருத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னொரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், அப்படின்னா தீப்பந்தத்தை எடுத்துட்டு காட்டுவோம். தீப்பந்தத்தை காட்டுறதுனால அங்கங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிஞ்சதும் தீப்பந்தத்தை கையில் எடுத்துட்டாங்க, தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு, போகலாம் என்று தீப்பந்தத்தை பார்த்து மக்கள் வந்து விடுவார்கள் என்று ஒரு சஹாபி சொன்னார். அப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதுவும் சரியாக வருவதை போல் தெரியவில்லை. ஏனென்றால் இந்த நெருப்பை எடுப்பது என்பது நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் தெய்வமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
இப்ப நம்ம அதை கையில் எடுத்தோம்னு சொன்னா அவர்களுக்கு ஒப்பாகுவதை போல இருக்கிறது, எனவே இதுவும் வேண்டாம். இன்னொரு சஹாபி சொன்னார், யா ரசூலுல்லாஹ் சங்கு ஊதலாமா? ஒரு சத்தத்துல இருக்குன்னா எல்லாரும் வர்றதுக்காண்டி தான் சத்தம், அதை சங்கு போல் ஊதலாம் என்று சொன்னார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதும் அதே பதில தான் சொன்னாங்க. இந்த சங்கு ஊதுவது என்றது யகூதியுடைய வழிமுறை. அவர்கள் யாராவது இறந்து விட்டால் சங்கு ஊதுவார்கள், ஏதாவது அறிவிப்பு செய்ய வேண்டுமானால் சங்கு ஊதுவாங்க. எனவே யகூதிகளுக்கு ஒப்பாகக்கூடிய இதுவும் வேண்டாம். சரியாக நாம் கொஞ்சம் கேட்க வேண்டும். யகூதிகளுக்கு ஒப்பாகக்கூடிய இதுவும் வேண்டாம். அடுத்தும் ஒரு சஹாபி இப்படி சொன்னார், யாரும் சொல்லுதா அப்படின்னா ஏதாவது கொட்டு மாறி கொட்டலாமா, ட்ரம்ஸ் அடிக்கிறது இல்ல பெல் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யலாமா என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, இது மாதிரியான பெல் அடிக்கிறது இதெல்லாம் கிறிஸ்தவருடைய வழிமுறை. அவர்கள் தான் இது மாதிரி சத்தத்தை கிளப்பி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, எனவே இதுவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வசாதாரணமாக எல்லா விஷயத்தையும் சொல்லப்பட்டு ஒன்னொன்றாய் தேவையில்லைன்னு சொல்லல. நபி எப்படி சொல்லும் போதே சொல்கிறார்கள் என்றால், இதுவா இது யூதருக்கு ஒப்பாக இருக்கிறது வேண்டாம், இதுவா இது கிறிஸ்தவனுக்கு ஒப்பாக இருக்கிறது வேண்டாம், இதுவா இது நஸ்ரானிக்கு ஒப்பாக இருக்கிறது வேண்டாம். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, இந்த இஸ்லாத்தை எப்படி உயர்த்தி பிடிக்கிறார்கள் என்றால், நான் உங்களுக்கு ஒரு தனி ஷரியத் கொடுத்திருக்கிறேன், அந்த ஷரியத்துக்குள் வருவதை போல ஏதாவது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கண்ணோட்டமே வேற. என்னன்னா எல்லா விஷயத்திலும் மாற்றார்களை கவனித்து ஏதாவது ஒரு சின்ன ஒப்பு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் உடனே அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, தேவையில்லை விட்டுருங்கன்றுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப கட்டத்துல இருந்து ரசூலுல்லாஹ் இதை சொல்லிக் கொண்டுதான் வருகிறாங்க. எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க, எல்லா ஹதீஸுகளும் என்ன இருக்குன்னு சொன்னா, இஸ்லாம் என்றால் அவர்களுக்கு ஒரு தனி நடைமுறை இருக்கும். எல்லாரும் மீசையை அதிகமா வளர்க்குறாங்க, தாடியை சுத்தமா வளர்க்குறாங்க. நாயகம் சொன்னாங்க, அப்படியா அப்ப நீங்க மீசையை வெட்டுங்க, தாடியை வளருங்க. ஏராளமான சட்டங்கள் நம்ம இப்ப எடுத்து பார்த்துட்டே போனா எந்த விதத்திலாவது மாற்றார்களுக்கு ஒப்பாக ஒரு சின்ன சட்டம் இருந்தாலும் அது வேண்டாம், மாற்றி பிடிங்கள் என்பார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக இதை நான் சொல்ல வருகிறேன்னா, இந்த வாக்குக்குள்ள வரக்கூடிய ஒரு தலைப்பாக இருந்தாலும் கூட இன்று நம்முடைய வீடுகளில் அதிகமாக மாற்று கலாச்சாரம் நுழைந்து விட்டது. ஒரு தீபாவளி இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள், ஒரு நியூ இயர் இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். எல்லாவற்றுடைய பண்டிகைகளும் இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒரு வகையிலே அதற்குள் நுழைந்து விடுகிறார்கள். இது பாவங்களில் ஒரு பெரிய பாவம். நமக்கு அது அவ்வளவாக இது பெரிய பாவத்தை போல தெரியல. இல்ல நான் சர்வசாதாரணமாக என்ன சொல்லிருந்தா, இல்ல பிள்ளை ஆசைப்பட்டான், ஒரு மத்தாப்பு ஒரு பட்டாசு, அவனுடைய சந்தோஷத்துக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன், இது போய் அந்த அளவுக்கு யோசிக்கணும், அப்படியே பார்க்கணும் என்பதாக சர்வசாதாரணமாக நாம் பேசுகிறோம். நம்ம ஏன் அந்த அளவுக்கு யோசிக்கணும் பார்க்கணும் அல்ல, அல்லாஹ் அப்படி பார்க்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். மாற்று கலாச்சாரத்தில் உங்களுக்கு என்ன வேலை? உங்களுக்கு நான் ஒரு தனி ஷரியத்தை வரையறுத்திருக்கல, வேணும்னா அதை உயர்த்தி பிடித்து நீங்க அதுக்குள்ளே நில்லுங்கள், இல்லை என்றால் ஒரேடியாக இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போகுங்கள். இதுதான் ஷரியத். எல்லா மதம் மாறி இஸ்லாம் கிடையாது. முஸ்லிமானவர் எங்கேயும் போய் நிற்க மாட்டார். ஆனால் எங்க இருக்கக்கூடியவர்களும் நம்பி இருக்கவர்களும் இஸ்லாத்தினுடைய ஒரு சில விஷயங்களை எடுத்து இது செய்யலாம்னு சொல்லி செய்வாங்க. ஆனா எந்த ஒரு முஸ்லீமும் மாற்று கலாச்சாரத்திலிருந்து எதையும் எடுக்க மாட்டார், அவர் தான் முஸ்லீம். எனவேதான் பெருமானார் உச்சகட்டமாக சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். நீங்க அப்படிலாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இஸ்லாத்துல இல்ல, நீங்க அந்த மதத்துக்கு போய் தான் செய்யணும். எனவே இதற்குள்ளே வருவதனால் நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியாகிறது. இப்பொழுது இப்படி பல மஷூராக்கள் கொடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான ஆலோசனையும் எடுப்பதை போல் தெரியவில்லை. எதுவும் ஒரு மன நிம்மதியாக இல்லை. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எல்லாம் அனுப்பிவிட்டாங்க. அன்னைக்கு எல்லாரும் போய் வீட்டுல போய் தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கனவில் ஒரு ஓசை சொல்லப்படுகிறது. அதுதான் பாங்க் ஓசை. அன்றைய காலையிலே உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு கனவு கண்டேன். அப்படியா, அது என்ன கனவு? இது மாதிரியான சத்தத்தை கேட்டேன், பாங்க் ஓசையை சொல்றான். இது மாதிரி பாங்கு மாதிரி இல்லாம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சாதாரணமா சொல்றான். இதை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அடுத்து ஒரு 2 சஹாபாக்கள் வந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. 2 சஹாபாக்கள் அடுத்து வந்து அவங்களும் அதே சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நானும் கனவு கண்டேன், எனக்கும் இதே வார்த்தை தான், அவங்க எப்படிலாம் சொன்னாங்களோ அதே மாதிரி அச்சசல் அந்த கனவு தான் வந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்மைப்படுத்தினார்கள். ஏன்னா இதற்கு முன்னாலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிலே இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிறார்கள்.
அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே இதை உண்மைப்படுத்திவிட்டு முதல் முறையாக இந்த அப்துல்லா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய குரல் பலத்தை விட இந்த இருக்கிறாரே பிலால், இவருக்கு அழகான குரல் இருக்குது. எனவே நீங்க உங்க கலிமாவை கனவுல பாத்தீங்கன்னா அந்த கலிமாக்களை அவரிடம் சொல்லுங்கள், அவர் பாங்கு சொல்லட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாங்கு சொல்ல ஏவினார்கள். முதல் முறையாக அப்பொழுதுதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், கும் யா பிலால் ஃபஅத்தின், பிலாலே எழுந்திருங்க, எழுதி போய் பாங்கு சொல்லுங்க. பாங்கு சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்று வரை நடைமுறை. பாங்கு சொல்லும் போது உட்கார்ந்து சொல்லக்கூடாது, நின்று சொல்ல வேண்டும் என்றால் பெருமானார் சொன்ன வார்த்தை அந்த வார்த்தை. இப்ப இந்த பாங்குக்கு என்று பிரபல்யமான சஹாபாக்கள் என்றால் ஒரு 4 சஹாபாக்கள் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் இந்த 4 சஹாபாக்களை தான் தேடி பிடித்து எடுத்திருக்கிறாங்க. மதீனாவிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, மக்காவிலே இன்னொரு சஹாபி உம்மு மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோல கண் தெரியாத ஒரு சஹாபி உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, குபா பள்ளிவாசலிலே கொஞ்ச நாள் சஅதுல் குர்னி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 4 சஹாபாக்கள் தான் நாம் காண கிடைக்கிறது அதிகமாக பாங்குகளை சொன்னவர்கள் என்று ஷரியத்திலே ஹதீஸ்களிலே பார்க்க முடிகிறது. அதில் குறிப்பாக மக்காவிலே அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஆரம்ப காலத்திலிருந்து ஹிஜ்ரத்துக்கு பின்னாலையும் மக்கால தான் இருந்தாங்க, ஹிஜ்ரத் செய்யல. பாங்கு முழுக்க அந்த பணிக்காக வேண்டி அவர்கள் இணைந்து கொண்டார்கள். ஆனா இவங்க ஆரம்ப கட்ட கால சிறு வயதுல எப்படி இருந்தாங்கன்னா அப்படியே கொஞ்சம் மாற்றமாக இருந்தாங்க. இந்த பாங்குலாம் வர்றதுக்கு முன்னால இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ மஹ்தூரா அந்த சஹாபி எடுக்கிறதுக்கு முன்னால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரையில வந்திருக்கும் பொழுது சஹாபியை இந்த மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சஹாபி சொல்லும் பொழுது இந்த வார்த்தைகளை அபூ மஹ்தூரா சிறு பிள்ளையா இருக்கிறார், ஒரு 10 பேர் கூட சின்ன பிள்ளைங்களை கூட வாயிலாண்டு கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் திரும்ப பிள்ளைங்க சில நேரம் சொல்றதை போல இங்க பாங்கு சொன்னோம்னா அது திரும்ப சொன்னார், அல்லாஹ் அக்பர்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஒரு மாதிரியா சொல்லும் பொழுது ஒரு கேலி செய்யற மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் அவர் சொல்ற வார்த்தையை கவனிச்சாங்க, ரொம்ப அற்புதமா அழகா அவருடைய டோன் நல்லா இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் இந்த மாதிரிலாம் சொல்றா, அந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு வாங்கன்ட்டார். ஒரு 10 பேர் 8 பேர் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்பட்டார்கள். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை யார் இந்த மாதிரி திரும்ப சொன்னா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. யாருமே வாய் திறக்கல, எல்லாரும் அப்படியே அமைதியா அப்படியே நின்றாங்க. இன்று திடீர்னு எல்லாரும் சேர்ந்து இந்த அபூ மஹ்தூராவை திரும்பி பார்த்தாங்க. தெரிஞ்சிருச்சு இவர் தான் சொல்லியிருப்பாரு, எல்லாரும் பார்வையும் இவர் மேலதான் இருக்குது, எல்லாம் போங்க, அவரை மட்டும் நிறுத்திட்டாங்க. இது ஒரு ரிவாயத்துல இருக்குது. இன்னொரு ஒரு ரிவாயத்துல என்ன இருக்குதுன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யாருமே வாய் திறக்கல, பேசி வச்சு வந்திருக்காங்க போல. யார் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் யாரையும் சொல்லிடக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருப்போம், ஒரு கட்டத்துல பார்த்துட்டு போங்கன்னு விட்டுடலாம், அதனால அமைதியா இருப்போம் என்று பேசிக்கொண்டாங்க. எல்லாரும் அமைதி காத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்ட வரையும் பார்த்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, சரி இப்படி போனா சரியில்லை, எங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றதை சொல்லுங்கன்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் சொல்லுங்கன்னா ஒருத்தர் சொன்னார். அடுத்து சொன்னாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் நீ சொல்லுமா, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நீ சொல்லுமா. இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது கடைசியாக அபூ மஹ்தூரா சொல்லும்போது அது சொன்னோட ரசூலுல்லாஹ் பிடிச்சிட்டாங்க, இந்த தோன் தான், இந்த பையன் தான், எல்லாரும் போங்க அப்படின்னு அவங்கள மட்டும் நிப்பாட்டிட்டாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எதுக்காக நீங்க அப்படி சொன்னீங்க? அசல்ல அந்த பிள்ளை ஆரம்பத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வின் மீதும் இந்த வார்த்தையின் மீதும் அதிகமாக கோபம் கொண்டிருந்தார். பிடிக்கல, இஸ்லாத்தை பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்காது, இந்த வார்த்தை எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஒரு மாதிரியா சொன்னேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாலேயே அப்படியே சொல்லிட்டார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையின் மீது ஒரு 15-16 வயது இருக்கும், அவங்களுடைய தலையின் மீது கை வச்சு ரசூலுல்லாஹ் துஆ செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு பின்னால் ஒரு சில நிமிடங்கள் தான் உடனே அந்த சஹாபி சொன்னார், இவ்வளவு நேரம் நான் பிடிக்காதுதான் சொன்னேன், இப்ப உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது, இவ்வளவு நேரம் இந்த வார்த்தையை நான் வெறுத்தேன், இப்ப இந்த வார்த்தையை நான் அதிகமாக பிரியப்படுகிறேன், நீங்க அனுமதி கொடுத்தா மக்கால நான் போய் வாங்க சொல்லலாமா? எப்படி இருந்த பிள்ளையை நாயகம் எப்படி மாத்தினார்? ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அந்த பிள்ளை கேட்டோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். மக்காவில் அதுவரையும் வாங்க சொன்ன நேரம் அனுமதி கேட்டு முதல் முறையாக அபூ மஹ்தூரா அன்று ஆரம்பித்த அவருடைய வாங்கை ஹிஜ்ரத்துக்கு பின்னாலும் தொடர்ந்தது. முழுக்க மக்காவில் இதுவரையும் சொல்கிறார்கள், அவருடைய வாரிசிலிருந்து யாராவது ஒரு கோட்டா அந்த வாரிசுகளுக்கு இருக்கும், அவர் மத்தியினால் தான் இருப்பார். இது இந்த அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாறு. அதுபோல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். முஅத்தின் என்றாலே பிலால் தான். பல பேருடைய பள்ளி வாசலிலே முஅத்தின் என்ன சொல்ல மாட்டாங்க, பிலால்னு தான் சொல்லுவாங்க.
அப்ப அந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் இடம் பிடித்திருக்கிறார்கள். ஆனா முதல்ல பிலால் ரலியல்லாஹு இந்த வாங்க சொல்லும் பொழுது முழுக்க இருக்கக்கூடிய மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் எப்படி பிலால் ரலியல்லாஹுவை விரட்டினார்கள். என்ன முகம்மதுக்கு பாங்கு சொல்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இந்த கருங்காக்காவை தான் பாங்கு சொல்ல வைக்கணுமா? நல்ல வேளை இதையெல்லாம் பார்க்கறதுக்கு என் தந்தை இல்லாம போயிட்டாரு. ஏராளமான வார்த்தைகள் பிலால் ரலியல்லாஹு எல்லாத்தையும் சகித்துக் கொண்டார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுக்காக அதையெல்லாம் பொறுத்து கொண்டார்கள். கடைசி வரையும் அல்லாஹ் அந்த பணியை பிலால் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்தான். அதிக பாங்குகளின் மீது பேராவல் கொண்டவர்களாக பெருமானாரின் மீது அவர்கள் மாறி போனார்கள். அதிகமா பாங்கு சொல்றதுக்கு ஒரு பெரிய ஆவலை பிலால் ரலியல்லாஹு என்னன்னா, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று நபி பெயர் வருகிறது என்று ஆவலாக சொல்வார்கள். எனவேதான் பெருமானார் வஃபாத்தான பிறகு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவால் பாங்கு சொல்ல முடியல. நபி இல்லாம நான் அந்த இடத்துல இருந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால் நான் யாரை பார்ப்பேன், நான் யாரை நினைப்பேன், நான் சொன்ன அந்த முகமது இப்பொழுது உலகத்திலே இல்லையே என்று பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் பாங்கு சொல்லவே தயார் இல்லை. ஷாமுக்கு போயிட்டார். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் இருந்து அங்கேயே வஃபாத்தானார்கள் என்று வரலாறு எழுதப்படுகிறது. அப்போ பாங்கு ஓசையை பற்றி உண்டான தெளிவான நடைமுறைகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இப்படி இஸ்லாத்திற்குள்ளே ஷரியத்திற்குள்ளே பாங்குடைய சட்டங்களும் பாங்குடைய சில செயல்பாடுகளும் இருக்குது. முதல் விஷயம் என்னன்னா, முஅத்தின் உடைய கண்ணியத்தை இந்த பாங்குல நம்ம விளங்கணும். பொதுவாக எல்லாருடைய கண்ணியத்தையும் நாம் வழங்கியிருக்கோம். பெரும்பாலானுடைய பள்ளிகளிலே முஅத்தினுடைய மோதினாருடைய கண்ணியம் என்பது கொஞ்சம் சமூகத்திலே குறைஞ்சுதான் மதிப்பிடப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்விடத்திலே உச்சகட்டத்தில் இருக்கிறது. நம்முடைய பார்வைக்கு படல. ஆனா ஏதாச்சும் ஒரு அமல ரசூலுல்லாஹ் இப்படி ஆர்வப்படுத்திருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? என்ன சொன்னாங்க? உங்களுக்கு பாங்கு சொல்றதுக்குரிய நன்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மத்தியில நீங்க சண்டை போட்டுக்கொண்டு எப்படியாவது நானா சொல்லணும் ஓடி வருவீங்க. கடைசியில இப்படி ஒரு முடிவுக்கு வருவீங்க, நம்ம சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம், யார் பேர் வருதோ அவங்க பாங்கு சொல்லலாம். இப்ப எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாங்குல அதிக நன்மைகள் இருந்தாலும் இப்படி சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தினை விட உலகத்துல அழகிய வார்த்தை பேசுபவங்க யாராச்சும் இருக்கிறாங்களா? அல்லாஹ் கேட்கிறான். முஅத்தினுடைய அந்த பணியை உயர்த்தி பிடித்து படைச்ச ரப்பு பேசுகிறான். அவரை விட உலகத்துல நல்ல வார்த்தை யாராச்சும் சொல்ல முடியுமா? நாளை மறுமையிலே முஅத்தினுடைய அந்தஸ்து எல்லாம் கியாமத் நாளில் பிரகாரியாக தாகத்திலே இருந்து கொண்டிருக்கும் பொழுது முஅத்தின்களுக்கு மட்டும் தனியாக தாகம் தீர்க்கப்படுமா? இதுவெல்லாம் முஅத்தினுடைய அந்தஸ்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானாரிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதிலா எப்படி நாயகம் சொல்லுவாங்கன்னா, கேள்விக்குரிய பதிலா இருக்காது, அந்த மனிதருக்கு அது சரியான பதிலாக இருக்கும். உதாரணமா ஒருத்தர் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய அமல்களிலே ஆக சிறந்த ஒரு அமலை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டார். அமலை சொல்லித்தாங்கன்னு கேட்ட சஹாபிக்கு அமல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க கோபப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் பெரிய ஒரு அமலை சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுபடியும் நீங்க கோபப்படாதீங்கன்னா. மறுபடியும் இந்த பக்கம் வந்தார், யார் ரசூலுல்லாஹ் நான் அதை கேட்கல, நான் கோபப்படல, எனக்கு அமலை சொல்லித்தாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து சொன்னாங்க, உனக்கு சொல்லக்கூடிய அமலே அதுதான், நீங்க கோபப்படாதீங்க. இப்போ ஒவ்வொருவரும் வருகிறார்கள் என்றால் அவருடைய கணத்தை கவனித்து அவருடைய நிலைகளை கவனித்து பெருமானார் அவர்களுக்கு அமலை சொல்வார்கள். ஒரு சஹாபி வந்து இப்படி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் அதே வார்த்தை தான், அதிக நல்லமல் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு அமலை நல்ல அமலாக சொல்லித்தாருங்கள், உங்களுடைய பெற்றோரை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளுங்கள். யார் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லித்தாங்க, ஒரு சிறந்த அமலை சொல்லித்தாங்க, சரியான நேரத்திலே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது மாதிரி ஒரு சஹாபி இப்படி ஒரு கேள்வி கேட்டாரு, யார் ரசூலுல்லாஹ் சுவனத்துக்கு லேசா போயிடணும் ஒரு அமலை சொல்லித்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கறான், நீங்க சுவனத்துக்கு ரொம்ப லேசா போயிடணும்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் போக முடியாது. சுவனத்திற்கு போகுவதற்காக நீங்கள் பல கஷ்டம் செய்யணும், நீங்க பல விதமான சோதனைகளை சந்திக்கணும், இதுக்கெல்லாம் பிறகுதான் உங்களுக்கு சுவனம் கிடைக்கும். அல்லாஹ் பேசுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி கேட்கிறார், என்னன்னா யா ரசூலுல்லாஹ் நான் சுவனத்துக்கு லேசா போணும், எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாங்க. அப்போதான் பெருமானார் இந்த வார்த்தையை சொன்னார்கள், அப்படி என்றால் நீங்கள் பாங்கு சொல்வதை சரியாக முயற்சியாக எடுத்து அந்த பணியிலே இணைந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக சுவனத்தை கொடுப்பார். சுவனத்துக்கு லேசாகுவதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீங்கள் பாங்கு பணியை கையில் எடுங்கள் என்று சொன்னார்கள். கியாமத் நாளிலே எல்லோரையும் எழுப்பப்படும் பொழுது நிர்வாணமாக எழுப்பப்படும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டு ஆடி போய் கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ் எல்லாமே நிர்வாணமாக எழுப்பப்படுவார்களா?
ஆண்கள் பெண்கள் எல்லோருமா கேட்கும் பொழுது ஆயிஷா எதற்காக வெட்கமாக இருக்கும் என்று நினைக்கிறீர்களா என்று சொல்லும் பொழுது அமைதி காத்தார்கள். அதுதான் பதில், அமைதி காத்தார்கள். அது சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த மாதிரியான நேரத்துல யாரும் யாரையும் தலை தூக்கி பார்க்குவதற்கு கூட முடியாது. ஏனென்றால் அந்த காலக்கெடு அவ்வளவு மோசமாக இருக்கும். அவங்க அமலை குறித்து கொண்டு பயத்தில் அஞ்சி நடுங்கி கொண்டிருப்பார்கள். எனக்கு அல்லாஹ் என்ன சொல்ல போகிறான் என்று தெரியவில்லையே. அப்போ அந்த மாதிரியான டைம்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கண்டுக்க கிடையாது. உலகத்திலே நம்ம பார்க்கணும்ல, ஏதாவது நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து கொடுக்க இருக்கிறாருன்னா அவர் வர்ற வரையும் அவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணுவோம். கால் வலிக்கிறது கூட தெரியாது. அவர் சரியா வந்துட்டாருன்னா அவரையே பார்ப்போம், அவர் கையில இருக்கான்னு பார்ப்போம். எல்லாம் இருந்துச்சு, வாங்கிட்டோம், வந்தவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டோம், திரும்ப அனுப்பிட்டோம். அவரு போயிட்டாரு. தொகை வாங்கின பிறகு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். வந்தவர் எப்படி வந்தாரு, என்ன ட்ரெஸ் போட்டு வந்தாரு, நான் அதை பார்க்கலையே. அவர் பார்த்தாரு, அவர் பேசினாரு, எல்லாம் பண்ணது அவருதான். ஆனா நான் கவனிக்கலையேன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய அத்தனை நோக்கமும் அந்த தொகையை வாங்குவதில் இருந்ததுனால அவர் முன்னால வந்தவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காருன்னு கூட தெரியல. உலகத்தினுடைய நிலை சாதாரண ஒரு தொகைக்கே இந்த நிலை என்று சொன்னால், நாளை மறுமையிலே மனிதனுடைய முழு வாழ்க்கை சுகமா நரகமா என்பதை நோக்கித்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரியான நேரத்துல யாரும் யாரையும் பார்ப்பதற்கு உண்டான முயற்சிகள் இருக்காது. அப்ப முதலில் ஆடை அணிவிக்கப்படுபவர் சுவனத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து நபிமார்கள், அடுத்து சுஹதாக்கள், அதுக்கு அடுத்து சித்திகீன்கள், சுஹதாக்கள், அதற்கு அடுத்த அந்தஸ்தை தான் நாயகம் சொன்னார்கள், முஅத்தீன்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். உச்சகட்ட சிறப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஅத்தீனுடைய பணியை எடுத்து சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு இப்படியே சொன்னார்கள், எனக்கு அதிக ஆசை, நான் முஅத்தீனாக இருக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் அல்லாஹ் என்னை ஆட்சி பொறுப்பிலே தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொல்வார்கள். பெரும் பெரும் நல்லடியார்கள் எல்லாம் அந்த பணிக்கு ஆசையும் ஆவலும் பெற்றிருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அது அல்லாஹ்விடத்திலே ஆக சிறந்த பணியாக இருப்பதனால் தான் அதிலே அவ்வளவு கருத்து கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில சஃபர் போறதுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகும். நானும் வரேன்பாங்க. சில சஹாபாக்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப அவங்க சஃபருக்கு வரத ரொம்ப எல்லோரும் பிரியப்படுவாங்க. அப்போ சஃபருக்கு வரும் பொழுது சில நிபந்தனைகள் சொல்வார்களாம். என்னன்னா, நான் இப்போ உங்க கூட சஃபர் செய்யணும்னு சொன்னா 2 விஷயம் நான் தான் செய்வேன், நீங்க அதுல தடை செய்யக்கூடாது. ஒண்ணு, சஃபர்ல வரும்போது நான் தான் எல்லாத்துக்கும் செலவு செய்வேன், யாரும் செலவு செய்யக்கூடாது. 2வது, எங்க போய் தொழுதாலும் நான் தான் வாங்க சொல்லுவேன், வேற யாரும் என்ன மிஞ்சி வாங்க சொல்லக்கூடாது. என்ன சொல்லல, நான் தான் தொழுகை நடத்துவேன், யாரும் தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லல. நான் தான் வாங்க சொல்லுவேன், யாரும் என்ன வாங்க சொல்லும் போது நான் தான் சொல்லுவேன், முந்தி வரக்கூடாது என்று சொல்லி வாங்குக்கு மட்டும் தான் அடிப்படையாக சஹாபாக்கள் அந்த அமலை எடுத்து செய்தார்கள். காரணம், அல்லாஹ்விடத்திலே அவ்வளவு சிறப்பை வாங்கி கொடுக்கக்கூடிய மாபெரும் பணி பாங்கோசி. முஅத்தினுடைய நிலை நாளை மறுமையிலே அவருடைய கழுத்து நீளமாக இருக்கும் என்ற ஹதீசுகள் வரும். இது என்ன கழுத்து நீளம்னா ரொம்ப நீளமா இருக்குமா? அதற்குத்தான் விளக்கம் சொல்வார்கள். கழுத்து நீளம் என்றால் அல்லாஹ்வுடைய பதவிகளை உயர்த்துவான், அவர்களுக்கு கௌரவங்களை கொடுப்பான், பாராட்டுகளை கொடுப்பான். பார்த்தவர்களெல்லாம் பார்த்து அசந்து போகும் அளவுக்கு முஅத்தினை அல்லாஹ் நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துவான். அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பள்ளியில் சொல்லக்கூடிய பாங்கனுடைய ஓசை அந்த மக்களுக்கு எவ்வளவு போய் சேர்க்கிறதோ அவ்வளவு அவருடைய பாவம் மன்னிக்கப்படும். நான் முஸ்லீம் ஆகுவதற்கு எனது குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னை பற்றி சொல்லுவார்கள், இவர் முஸ்லீமே, இவர் முஸ்லீம், ஒரு 10, 20, 50 பேர் சொல்லுவாங்க. ஆனால் முஅத்தின் முஸ்லீம் என்பதற்கு சுற்றி கேட்ட வாங்கை கேட்ட அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு வந்து சொல்வார்களாம், அவருடைய ஈமானை நான் மெய்ப்பிக்கிறேன், அவர் முஸ்லீம், அவர் முஅத்தின் என்று சொல்வார்களாம். எனவே இத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய முஅத்தினுடைய பணிக்கும் சரி, முஅத்தின்களுக்கும் சரி, நாம் அதிகம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ் நாம் அவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பதனால் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் கண்ணியமாக ஆக்குவார். அதே போல முஅத்தின் பாங்கு சொல்லும் பொழுது நாம் செய்யக்கூடிய சில தவறுகள், என்ன ஓதிட்டு இருந்தாலும், குர்ஆனே ஓதிட்டு இருந்தாலும் நிப்பாட்டிவிடும். எவ்வளவு பெரிய முக்கியமான மீட்டிங்காக இருந்தாலும் பாங்கு சொல்லும் போது அதை நிப்பாட்டி விட வேண்டும். தஸ்பீஹாத்துகள் செஞ்சுதான் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டுறது மட்டுமல்ல, சொல்லக்கூடிய பாங்குகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். நம்மள பலருக்கு தெரியல, பாங்கு பதில் ஒண்ணு இல்ல, அல்லாஹ் அக்பர்னா திரும்ப அதே வார்த்தை சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது. ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலால மட்டும் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்றது. பாங்கு முடிஞ்சோனே அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தின் இந்த துஆ ஓதுறது ரொம்ப முக்கியம். நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது இந்த உலகத்துல செய்யணும்னு ஆசைப்பட்டா 2 விஷயம், ஒண்ணு அதிகமா ஸலவாத் சொல்றது, 2வது மறக்காம பாங்குக்கு பதில் சொல்றது. ஏன்னா பாங்குல பதில் சொல்றதுதான் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டி யாருக்கும் கொடுக்கப்படாத மகாமே இப்ராஹிமை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். எனவே நாம் அதிகமாக மறக்காமல் பாங்குக்கு பதில் சொல்றோம்.
இந்த அத்தனை சிறப்புகளும் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கு பாங்கோசியை கேட்டது மட்டுமல்லாமல் பாங்கோசியை சொல்லக்கூடிய நபர்களுக்கும் அதிகமாக கண்ணியம் கொடுப்போம். வந்த அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்முடைய நிலையை நாளை மறுமையை உயர்த்துவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.